கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். டாபிக்கோட பேரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எனக்கு ஒரு 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் தேவைப்படும். ஈஸியாக முடிச்சு கொடுத்துறேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசன்ல நீங்க முழுக்க முழுக்க படிக்க போறது ஐன்ற ஒரு ஆளை பத்தி தான். ஸோ ஐ நாட் ஐனா யாரு, ஐனா யாரு, ஐ நாட்னா யாரு. எப்பவுமே இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஐ அப்படின்னாலே இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். எப்பவுமே ஸ்மால் ஐனா பிசிக்ஸ் புக் ஃபுல்லாவே எந்த லெசன்ல படிச்சாலும் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஏசியில படிச்சாலும் அதே தான் வரும். கேபிட்டல் ஐ வந்து ஜென்ரலா கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்கியூட். கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்கியூட். கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்கியூட். எப்பெல்லாம் நாட் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அதை மேக்சிமம்னு கத்துக்கணும். மேக்சிமம் கரண்ட். முதல்ல இதை மூணுத்தி படிங்க. கதை முன்னமா ரைட். So IB the instantaneous current, I current flows through the circuit, I naught maximum current. கத்துக்கிட்டீங்களா? ஓகே சார். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஃபாஸ்டா சூப்பரா சொல்லி தரேன். எல்லா வருஷம் நீட் பிசிக்ஸ் 4 क्वेश्चन கேட்பான். 2022, 23, 24 எல்லா வருஷத்துலயுமே. ஏன் ஆலன் பசங்க யாரையுமே காணோம், என்னாச்சு சார்? நாளைக்கு எக்ஸாம் சார். என்ன எக்ஸாம்? நாளைக்கு போர்ட் பேட்டர்ன் அப்புறம் நீட் பேட்டர்ன் ரெண்டுமே இருக்கு சார். ஓ, அதனாலதான் ஒரு ஆளை கூட காணுமா? ரிஷிகா, ஹர்ஜிதா, சிவசக்தி யாரையுமே காணும். ரைட். சரி, நான் பார்த்தேன். கவனிங்க. ஓகே, இதுல எப்பவுமே நீட் பிசிக்ஸ் 4 क्वेश्चन கேட்பாங்க. ஸோ கரண்ட் ஐ வேணும்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் dq by dt. I equal to dq by dt. கூலும் பெர் செகண்ட். கூலும் பெர் செகண்ட் தான் நீங்க ஆம்பியர்னு சொல்லணும். ஆம்பியர். இஷ்டத்துக்கு ஏஎம்பிலாம் எழுதக்கூடாது. ஒன்று எழுதுனா ஃபுல்லா எழுதணும், இல்லைன்னா சிம்பிள் எழுதணும். இல்லை சார் நான் ஸ்டைலா ஆம்ப்னு தான் எழுதுவேன், ஆம் தான் எழுதுவேன், அப்படிலாம் எழுதக்கூடாது, அடிச்சு போட்டுருவாங்க. ஆம்பியர்னு ஃபுல்லா எழுதணும், இல்லைன்னா ஏன்னு எழுதணும். கூலும் பெர் செகண்ட், கூலும் செகண்ட் இன்வர்ஸ். Current I equal to dq by dt. Rate of flow of charge is called as current. dq equal to I into dt. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க் ப்ராப்ளம் உங்க போர்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பேப்பர் 50 மார்க் இருக்கிற ஒரு கொஷின் பேப்பர். அதுவும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பர் ரெடியா இருக்கு. யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கியோ வாங்கி ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எழுதி முடிச்சது எனக்கு அனுப்பி விட்டு நான் கரெக்ட் பண்ணி உன் மார்க் சொல்றேன். இது போர்ட் பேட்டர்ன் மட்டும், வெறும் போர்டு மட்டும். நான் உனக்கு கம்பல்லாம் பண்ணலை. உனக்கு வில்லிங் அப்படின்னா நீ வாங்கி எழுதி எனக்கு சென்ட் பண்ணி விட்டுரு. நான் அழகா 1, 2, 3 போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவ்வளோ மார்க், செகண்ட் கொஸ்டின் இவ்வளோ மார்க், தேர்ட் கொஸ்டின் இவ்வளோ மார்க்னு போட்டு ஆட் பண்ணி டோட்டல் போட்டு அனுப்பி வரேன். முடிஞ்சுன்னா இல்லைன்னா அதிலே கூட கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஐயோட வேல்யூ 3t² + 2t + 1. டைமு 0ல இருந்து 2 செகண்ட்குள்ளார, 0ல இருந்து 2 செகண்ட்குள்ளார ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் Q கேட்குறான். அப்ப நீ என்ன பண்ணணும்? Q வேணும்னா இன்டகிரல் ஆஃப் I into dt. ஆமா சார். டைம் லிமிட் 0ல இருந்து 2. ஐக்கு பதிலா 3t² + 2t + 1 இன்ட்டு ஒரு dt. தெரியலையா? சாதாரணமா ஒரு இன்டகிரேஷன், அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டினாலே இதான் 1 மார்க். நான் சொல்றது உங்க போர்டுக்கு சொல்றேன். அப்ப இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 3t², tq by 3, 3tq by 3, 2t² by 2 plus dt. t லிமிட் 0 to 2. 3க்கு 3 போயிடுச்சு, 2க்கு 2 போயிடுச்சு. இங்க ஒரு t³ t² t. சால்வ் பண்ணா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா 8, 8 4 12, 12 2 14. ஸோ 14 ஆம்பியர் கரண்ட் வந்து இங்க ஃப்ளோ ஆகும். லோயர் லிமிட் 0ன்னு உனக்கு நல்லா தெரியும். இதை சால்வ் பண்ணிடுவீங்களா? ஐ கொடுத்துருவாங்க, Q கேட்பாங்க. இன்டகிரேட் பண்ண தெரியல. இன்டகிரல் ஆஃப் x into dx எவ்வளோன்னு தெரியணும்? x² by 2ன்னு தெரியணும். இப்போ t² மட்டும் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா tq by 3. t மட்டும் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா t² by 2. தெரியுதா? ஸோ அப்போ சம் நம்பர் 1 பிரமாதமா கத்துக்கணும்.
ஒரு 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லா கத்துக்கணும். ரைட்டா? யமுனா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். யமுனா போகும்போது வெயிட் பண்ணுமா லாஸ்டா? ஓகே. கவனி. கரண்ட் I = dq by dt. சரி, கரண்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஒரு கண்டக்டர். absence of electric field, all the electrons are randomly oriented. நேத்து கூட இந்த வார்த்தையை சொன்னேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காததுக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரானும் ரேண்டமா சுத்தி வந்துட்டு இருக்கும். சரிங்க சார். பட் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பேட்டரி கனெக்ட் பண்ணீங்கன்னா இது நெகட்டிவ். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் இந்த பக்கம் ஓட ஆரம்பிக்குது, இந்த பக்கம் ஓட ஆரம்பிக்குது. அப்ப எலக்ட்ரானோட ஃப்ளோ லெஃப்ட்ல இருந்ததுன்னா கரண்டோட டைரக்ஷன் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். எலக்ட்ரானோட ஃப்ளோ இந்த பக்கம் இருந்ததுன்னா கரண்டோட ஃப்ளோ அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதணும், டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் is always opposite to the direction of flow of electrons. படிங்க. எப்பவுமே கரண்ட் எலக்ட்ரானோட ஃப்ளோக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். நான் கூட ரொம்ப நாளா தெரிஞ்சாம இருந்தேன். 12th படிக்கும் போதும் அதுக்கப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி வரும்போது கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எலக்ட்ரான் ஓடுனா கரண்ட் அது தெரியும், எலக்ட்ரான் எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் தான் கரண்ட் போகும் போல இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். எலக்ட்ரான் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு பிரமாதமா கத்துக்கணும். யாராவது சொல்லுங்க, கரண்ட் ஸ்கேலாரா வெக்டார்னு கேட்டா உங்க பதில் என்ன? Scalar. Current is a scalar quantity. Current is a scalar quantity. படி என் கூடவே. நீ நம்ப மாட்டே. ஏன்? கரண்ட்டுக்கு தான் அதோட டைரக்ஷன் இருக்கு, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது தானே. அப்ப டைரக்ஷன் இருக்கு, அது வெக்டார்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் நீங்க ஸ்கேலார்னு சொல்றீங்க? ஒரே ஒரு காரணம் தான், சொல் பேச்சு கேவலாமைன்னு அர்த்தம். அதாவது they do not obey vector law of addition. வெக்டார் லா ஆஃப் அடிஷன் அது ஒபே பண்ணல. அதாவது r வெக்டார் = p வெக்டார் + q வெக்டார்னு அதை ஒபே பண்ணல. அதனாலதான் கரண்ட் ஸ்கேலார். தெரியாம கூட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இருக்கு, அதனால வெக்டார்னு தப்பா நினைச்சிராத. கரண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி, காரணம் they do not obey vector law of addition னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கிருந்து நம்ம போற இடம் மொபிலிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் எல்லாம் ஒரு குட்டி குட்டி டெரிவேஷன், 2 மார்க் அண்ட் 3 மார்க். நம்ம நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ்க்கு ஃபார்முலா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். முதல்ல நீங்க கத்துக்க போறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த போர்டுக்கு தவிர்க்க முடியாத ஒரு 2 மார்க் கொஸ்டின். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ப்ராப்ளமும் கேட்கலாம், டைரக்டா வாட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு கேட்கலாம். என் கூடவே அப்படி படிச்சுட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஒன்றும் இல்லைங்க. பாருங்களேன், இது ஒரு கண்டக்டர், பேட்டரியோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரின்றது தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன்னு அர்த்தம். இங்க என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் இந்த பக்கம் தள்ளுது, எலக்ட்ரான் எல்லாம் இந்த பக்கம் ஓடுது. உங்களுக்கு தெரியுமா, தள்ளுது அப்படின்னாலே அங்க நியூட்டனோட செகண்ட் லா வந்துடும், எம்ஏ. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால ஃபோர்ஸுக்கு பதிலா EQ, நம்ம Qக்கு பதிலா E பயன்படுத்துறோம். எலக்ட்ரான் E. ரைட்டா? ஸோ F = EQ, F = EE, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன நடக்குது? இங்க நான் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க போயிட்டு இந்த எலக்ட்ரானை தள்ளுது. அப்ப அங்க ரெண்டு ஃபோர்ஸ், F = MA ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்துரும், F = EQன்னு ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்துரும். கத்துக்கிட்டீங்களா? ரெண்டு ஃபோர்ஸையும் அழகா ஈக்குவேட் பண்ணுங்க. இங்க இருந்து MA = EQ, MA, ஏக்கு பதிலா EQ/MA. ஆக்சலரேஷன்
நிறைய நேரங்கள்ல இந்த ஈக்குவேஷனும் உங்களுக்கு பயன்படும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு சார்ஜ் கொடுத்துட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்கலாம். ஆக்சுவலா இந்த ஃபார்முலா உங்க புக்ல E/mன்னு இருக்கும். நான் உனக்கு புரியணுமேன்றதுக்காக Q தான் Eன்னு காமிச்சிருக்கேன். ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு கண்டக்டர்ல, என்ன பாரு எல்லாரும் காதுல வாங்க, ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரான் வேகமா ஓடுது. ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரான் வேகமா ஓடுது. அப்ப எவ்வளவு ஆக்சலரேட் ஆகும்? E/m. அப்ப drift velocity வேணும்னா v equal to u plus at by equation of motion எல்லாருக்குமே தெரியும். v equal to u plus at. start from rest 0. அப்ப drift velocity a க்கு பதிலா இப்பதான் படிச்சீங்க E/m. இந்த லெசன்ல நீங்க t யூஸ் பண்ணக்கூடாது. t க்கு பதிலா tau பயன்படுத்தணும். tau be the relaxation time ன்னு யூஸ் பண்ணணும், இல்ல collision time. at பட் t போட்டா யாரும் கோச்சிக்கு போறது கிடையாது, இருந்தாலும் tau போட்டுக்கிறது நல்லது. ஸோ drift velocity vd equal to E/m into ஒரு tau. E/m into tau. E/m into tau. ரைட்டா? ஸோ drift velocity என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். drift velocity கேட்டாங்கன்னா 3 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் எழுதணும், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா சால்வ் பண்ணணும், E/tau/m into E வரைக்கும் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க what is drift velocity ன்னு எழுதணும். drift velocity னா the velocity with which free electron get drifted towards positive terminal நோக்கி ஓடனா. the velocity with which free electron, இந்த free electron பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி எவ்வளவு வேகமா ஓடுதோ. நீ முன்னாடி நடந்து போயிட்டே இருக்க, உன் ஃப்ரெண்டு உன்னை துரத்திட்டு வரான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு அவன் எவ்வளவு வேகமா துரத்திட்டு வரானோ நீ அவ்வளவு வேகமா ஓடும். அவனுக்கு பயந்து நீ எவ்வளவு வேகமா ஓடுறியோ அதுதான் உன்னோட ட்ரிஃப்ட். அவன்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு வேகமா விளையாண்டுட்டு இருக்கீங்க, வேகமா உன்னை துரத்திட்டு இருக்கான் அப்படின்னா நீ என்ன வெலாசிட்டியில ஓடுற? சேஃபான ஒரு இடத்த நோக்கி ஓடுற. சேஃபான ஒரு இடம் தான் இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் பிளேட். the velocity with படியன் கூடவே which free electron get drifted towards the positive terminal. இங்க இருக்கிற எலக்ட்ரான் பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி எவ்வளவு வேகமா ஓடுதோ அதுதான் drift velocity. தள்ளி விடுது. இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் அதை தள்ளி விடுது, எலக்ட்ரானை நீ போ அப்படின்ட்டு. ஸோ அப்போ drift velocityயோட ஃபார்முலா கத்துக்கிட்டோம். கவனமா கவனி. drift velocity E/tau/m into E. இதுல எல்லாம் முடிச்சோம். 3 மார்க் முடிச்சிட்டோம், அழகா சொல்லிட்டோம். இல்ல 2 மார்க் ஏதோ ஒன்று. சம் எப்படி சார் கேட்பாங்க? இதோ இருக்கான் பாத்தீங்களா, E/tau/m. அவன் கான்ஸ்டன்ட். E சார்ஜ், m மாஸ், tau ரிலாக்ஸேஷன் டைம், எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப drift velocity equal to some constant into electric field. அப்ப எப்ப பார்த்தாலும் சம் இந்த ஈக்குவேஷன்ல தான் வரும். drift velocity is directly proportional to electric field. எப்படி சார் சம் கேட்பாங்க? நான் E1 எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன், drift velocity Vd1. E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா drift velocity எவ்வளவா இருக்கும்? அப்ப இங்க இருந்து E2/E1 equal to Vd2/Vd1. E1 தெரியும், Vd1 தெரியும், Vd2 தெரியும், E2 கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் ஐடியா. 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஒரு drift velocity இருக்கும். drift velocity 2 தான் கொஸ்டின். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய், 50 ரூபாய்க்கு எவ்வளோ? 10 நியூட்டன் பெர் கூலும்ல 20 மீட்டர் பெர் செகண்ட் போச்சுன்னா 50 நியூட்டன் பெர் கூலும்ல எத்தனை மீட்டர் பெர் செகண்ட் போகும்? இதுதான் கொஸ்டின். drift velocity, the velocity with which free electron get drifted towards the positive terminal. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இவ்வளவுதான் drift velocity. 3 மார்க்ல படிச்சாலும் 2 மார்க்ல படிச்சாலும் சம் கத்துக்கிட்டாலும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் உன் ஃப்ரெண்டு, drift velocity தான் நீ. அவன் எவ்வளவு வேகமா உன்னை துரத்துறானோ நீ அவ்வளவு வேகமா ஓடுவ. ஒருவேளை அவன் போலீஸ், நீ திருடன் வச்சுக்கலாமா, இல்ல நீ போலீஸ் அவன் திருடன் வச்சுக்கலாமா, எப்படி வேணாலும். வேகமா யார் பின்னாடி துரத்திட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி ஓடுறவங்க ரொம்ப வேகமா ஓடுவீங்க. இப்ப drift velocity directly proportional to electric field. சம் கத்துக்கோங்க. drift velocity directly proportional to electric field. ரைட். சரி, இது புரிஞ்சிருச்சு.
இங்க இருந்து நம்ம எங்க டிராவல் ஆகுறோம்? மொபிலிட்டிக்கு டிராவல் ஆகுறோம். சார் வாட் இஸ் மொபிலிட்டி? Vd equal to some constant into electric field. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி Vd equal to E tau by m into E ன்னு கத்து கொடுத்தேன். E tau by m. இந்த E tau by m க்கு பதிலா நீங்க மொபிலிட்டின்னு கொடுக்கணும். இந்த இடம் ஒரு E. அப்ப மொபிலிட்டினா மியூ வேணும்னா Vd by Eங்களா சார்? ஆமா. இதை எப்படி நாங்க வார்த்தையா சொல்றது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. நல்லா சொல்லுங்க சார். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பெர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் நான் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எவ்வளவு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர் ஆகும், அதுக்கு பேர் தான் மொபிலிட்டி. மொபிலிட்டி ஓடுறது பை எவ்வளவு உங்க மொபிலிட்டி இருக்கு. drift velocity acquired per unit electric field. Drift velocity acquired per unit electric field. படிங்க. drift velocity acquired per unit electric field. mu equal to Vd by E ன்னு பிரமாதமா கத்துக்கணும். சரி, யூனிட் போட்டு காட்டுங்க. velocity மீட்டர் per செகண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் per கூலும் இல்ல வோல்ட் per மீட்டர்னு எழுதலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நான் லாஸ்ட் வீக்கே சொல்லி கொடுத்திருந்தேன். 2 யூனிட் படிக்க போறீங்க. நியூட்டன் per கூலும்னு படிக்க போறீங்க, வோல்ட் per மீட்டர்னு படிக்க போறீங்க. அங்கிருந்து மீட்டர் ஸ்கொயர் s power -1 v power -1 சத்தியமா கேட்ட 1 மார்க் உங்களோட போர்டுல. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மொபிலிட்டி? நானுமே பார்த்திருக்கேன் நிறைய. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மொபிலிட்டி? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மொபிலிட்டி? எஸ் யூனிட் ஆஃப் மொபிலிட்டி மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துடக்கூடாது. மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1 மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு தெரியல, எல்லாருமே புதுசா இருக்கீங்க. நாங்க ஸ்கூல்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வீக்கா இருக்கிற பசங்களை தேர்த்துறதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப மொக்கையான ஐடியாவா தான் இருக்கும். அவன் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சிக்க மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுத்துவான், ரொம்ப எண்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நிறைய பசங்க இன்னமும் அந்த பேர்லாம் இருக்காங்க. மொபிலிட்டியோட யூனிட் படுறான்னு நான் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பேன். இதெல்லாம் எனக்கு புரியல சார், டைரக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுங்கன்னு. அப்ப ஏதாவது ஒண்ணு தோணும். இந்த டிவிஎஸ் கம்பெனி ஞாபகம் வச்சுக்க, அந்த மாதிரி எம்விஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்க. அந்த நேரத்துல வேற வழி இல்லாம இந்த மாதிரி சொல்றது. இங்க 2 போட்டுக்க, இந்த 2 சால்வ் பண்ணா -1 போட்டுக்க, ஏதாவது ஒண்ணு. பட் இது உனக்கு பயன்படாது, நீ அப்படி இல்லை. யூனிட் ஆஃப் மொபிலிட்டி மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1. நல்லா படிங்க. யூனிட் ஆஃப் மொபிலிட்டி மீட்டர் ஸ்கொயர் v power -1 s power -1. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட 2 ஃபார்முலா எடுத்துட்டு வந்திருக்கேன். drift velocity Vd equal to E tau by m into ஒரு E, mobility Vd by E. கத்துக்கிட்டீங்களா? ஸோ drift velocity முடிஞ்சது, மொபிலிட்டி முடிஞ்சது. அங்கிருந்து யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? கரண்ட்டை தேடி போயிட்டு இருக்கேன். அடுத்த ஈக்குவேஷன் கரண்டோட எக்ஸ்பிரஷன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் இல்ல 3 மார்க். டெரிவேஷன் கேட்டா 3 மார்க். கரண்ட்டுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். நீங்க இப்ப கூட உனக்கு ஞாபகம் இருக்கும், NAVDE ஞாபகம் இருக்கும். பட் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியணும். கரண்ட் I equal to NAVDE. இதுல அவ்வளோ ரகசியம் மறைஞ்சிருக்கு. நிதானமா கத்துக்கிட்டேவா. இந்த டாபிக்கோட எண்டில் அந்த ரகசியத்தை எல்லாத்தையும் உடைச்சி உனக்கு சொல்லிடுறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியா உனக்கு மாறிடும். பயப்படாம போல்டா கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டா டேட்டா எடுத்து கரெக்டா ஃபார்முலா சூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இதை பெருசா பாக்குறதுனால தான் கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துருக்கு. இது ஒண்ணுமே இல்லை. இறங்கி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது என்ன சொல்றது, ஒரு மாலை மழை ஜூஸ் குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளவு ஜாலியா இருக்கும், அவ்வளவு ஈஸியா இருக்கும். சரி, வேற எக்ஸாம்பிளே தெரியலன்னு கேட்காது, எனக்கு அதான் பிடிக்கும், அதனால. ஸோ I equal to NAVDE, I equal to NAVDE. இது எப்படி வந்ததுங்க சார்? பை எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட். கரண்டோட எக்ஸ்பிரஷன் ஐக்கு பதிலா Q/T. என்ன பார்த்துக்கிட்டேவா? ஐக்கு பதிலா Q/T, Qக்கு பதிலா Ne, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பை T. இது ஒரு கண்டக்டர். கண்டக்டரோட லென்த் L. இங்க வரக்கூடிய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி Vd. அப்ப டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி உங்களால உணர முடியும். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் யாரு? L தான் டிஸ்டன்ஸ். டோட்டலா இந்த டிஸ்டன்ஸ். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி Vd. ஸ்மால் என்ன யாரு? நான் நிறைய முறை உனக்கு கத்து கொடுத்துருக்கேன். ஸ்மால் என்ன நம்பர் டென்சிட்டி. அப்ப ஸ்மால் n வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம். ஒன்னும் இல்ல
உன் ஸ்கூல்ல உன் கிளாஸ் ரூம்ல டோட்டலா 40 பேர் இருக்கு அப்படின்னா அது கேபிட்டல் எண். உன் கிளாஸ்ல 12th ஏஓ 12th பிஓ 12th சிஓ ஏதோ ஒரு கிளாஸ்ல ஒரு ரூம் ஃபுல்லா 40 பேர் இருக்கீங்கன்னா உன் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேபிட்டல் எண். அதுல மொத்தம் 4 வால்யூம் இருக்கு. 4 வால்யூம்னா 1 மீட்டர் கியூப் 1 மீட்டர் கியூப் 1 மீட்டர் கியூப் 1 மீட்டர் கியூப். இந்த ஒரு வால்யூம்ல மட்டும் எவ்வளவு பேர் இருப்பாங்களோ அதான் ஸ்மால் எண். 10 பேர் இருப்பாங்களா? ஸ்மால் எண் 10 பேர் இருப்பாங்க. அப்ப ஸ்மால் எண் வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பெர் யூனிட் வால்யூம், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 40 4 அப்ப 10. இப்ப புரியுதா உங்களுக்கு? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் எண் கேபிட்டல் எண் பிரச்சனை இப்ப இல்ல, ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு பசங்களுக்கு. சரி, நிறைய பேர் அதை நல்லா புரிஞ்சுக்கிறேன், நிறைய பேர் அதை குழப்பிக்கிறேன். கேபிட்டல் எண்ணாலே டோட்டல் நம்பர் தான். எல்லா லெசன்லயுமே பிசிக்ஸ் புக்ல 30 லெசன்லயும் கேபிட்டல் எண் வந்தாலே அது டோட்டல் நம்பர் தான். ஸ்மால் எண் வந்தா அங்க வால்யூம் இருந்தா வால்யூம், ஏரியா இருந்தா ஏரியா, லென்த் இருந்தா லென்த். இப்போ ராட்ல படிக்கிறோம்னா n பை எல்னு படிக்கணும், ஒரு ஏரியாவில் படிக்கிறோம்னா n பை ஏன்னு படிக்கணும், ஒரு கியூப்ல படிக்கிறோம்னா n பை வின்னு படிக்கணும். அது இடத்தை பொறுத்தது. அப்ப ஸ்மால் என் நம்பர் டென்சிட்டி. அப்ப கேபிட்டல் என் வேணும்னா n இன்ட்டு வின்னு கத்துக்கணும். வின்னா வால்யூமா? சரி, ஆமா. வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இன்ட்டு லென்த் எதுனா கோச்சிப்பீங்களா? கோச்சிக்க மாட்டோம். அப்ப கேபிட்டல் என் ஈக்குவல் டு NaL. இந்த கேபிட்டல் எண்ணை தூக்கிட்டு NaLன்னு எழுதணும். இங்க வாங்க கூடவே, இங்க பாருங்க. I ஈக்குவல் டு ஜெனரல் ஈக்குவேஷன் Q பை T. Qக்கு பதிலா Ne பை T, Nக்கு பதிலா NaL, இங்க ஒரு E, Tக்கு பதிலா ஒரு L பை Vd, Lலும் போய் சேர்ந்துருச்சு. Iக்கு பதிலா Na Vd Eன்னு பிரமாதமா அந்த டெரிவேஷனை கொண்டு வரணும். I ஈக்குவல் டு Na Vd E. பட் கத்துக்கிட்டீங்களா? சும்மா வார்த்தையா எழுதுது. டோட்டல் கரண்ட் Q ஈக்குவல் டு I ஈக்குவல் டு Q பை T. Qக்கு பதிலா Ne பை T. ஸ்மால் என் நம்பர் டென்சிட்டி, கேபிட்டல் என் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதையும் சொல்லிடுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப n வேணும்னா n இன்டு வி சால்வ் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் n ஈக்குவல் டு Vd. டெரிவேஷன் முடிஞ்சது. இதுல எப்படி சார் சம் அப்ரோச் பண்றது? இங்க வாங்களேன், ரிப்பீட்டர்ஸ். இப்ப 12th எக்ஸாம் போறாங்க, கவனம். I ஈக்குவல் டு NaVdE. E கண்டிப்பா கான்ஸ்டன்ட், A கண்டிப்பா ஒரு டைம் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட், Nனும் கான்ஸ்டன்ட். அப்ப I is directly proportional to drift velocity ல. ஆமாங்க சார், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். சார், நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா எலக்ட்ரான் வேகமா ஓடும். எலக்ட்ரான் வேகமா ஓடுனா கரண்ட் நிறைய வரும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். அப்ப current is directly proportional to drift velocity, directly proportional to electric field. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? சரி, ஆமா. நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா நிறைய கரண்ட் வரும். அதுக்கு என்ன காரணம்? எலக்ட்ரான் ரொம்ப வேகமா ஓடணும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் கரண்ட். உங்களுக்கு தெரியும் தானே? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் கரண்ட். எலக்ட்ரானின் ஓட்டமே மின்னோட்டம். கரண்ட் தமிழ்ல மின்னோட்டம். மின்னோட்டம் எலக்ட்ரானின் ஓட்டமே. எலக்ட்ரான் ஓடுச்சுன்னா அதான் கரண்ட். The flow of electron is called as current. I is directly proportional to Vd, proportional to E ன்னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். சம்னா டைரக்டா n கொடுத்துருவான். இதுல என்ன சிக்கல்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேபிட்டல் N கொடுத்தாங்கன்னா V கண்டிப்பா அங்க இருக்கும். அப்ப நீங்க இந்த எண்ணை உடைச்சிடணும். இந்த எண்ணுக்கு பதிலா n பை வின்னு சால்வ் பண்ணணும். இது ஒரு நிமிஷம் ஃப்ரெஷ்ஷா போட்டு காட்டுறேன். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 500, வால்யூம் 5 மீட்டர் கியூபு. சார், நாங்க I ஈக்குவல் டு NaVdE தானே படிச்சோம். இங்க ஸ்மால் எண்ணே இல்லையே. வா விருப்பம், தனியா கண்டுபிடிச்சாலும் சந்தோஷம், இல்ல ஃபார்முலால போட்டு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். அப்ப இந்த எண்ணுக்கு பதிலா 100, ஏரியாவுக்கு 2 மீட்டர் ஸ்கொயர், drift velocity 10 மீட்டர் பெர் செகண்ட், சார்ஜ் 1.6 into 10 power minus 19. ஆலன்ல இந்த எக்ஸ்பிரஷன்ல கண்டிப்பா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அனுப்பிச்சு விடுறேன் இப்ப கிளாஸ் முடிஞ்சதும். NaVdE கத்துக்கிட்டீங்களா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில கரண்டோட எக்ஸ்பிரஷன் NaVdE. படி ஒழுங்கா. NaVdE, ஸ்மால் என் வேற, கேபிட்டல் என் வேற தெளிவுபடுத்திருக்கேன். ரைட்டா சார்? 3 ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஒரு டைம் ஞாபகப்படுத்தி கொடுத்துருங்களேன். drift velocity Vd equal to E tau by ma into ஒரு E. என் கூட படிச்சுட்டு வா. mobility drift velocity acquired per unit electric field.
மொபிலிட்டி யாருன்னா வேற யாரும் இல்ல, இவன் தான் மொபிலிட்டி, E tau by m. சரி, E tau by m கான்ஸ்டன்ட், அப்ப மொபிலிட்டியும் கான்ஸ்டன்டா? ஆமா, கண்டக்டரை பொறுத்தது. இந்த கண்டக்டருக்கு இவ்வளவுதான் மொபிலிட்டி, அதை மாத்தவே முடியாது. வேற கண்டக்டருக்கு இவ்வளவுதான் மொபிலிட்டி, இன்னொரு கண்டக்டருக்கு இவ்வளவுதான் மொபிலிட்டி. இப்போ வாங்கிட்ட ஒரு கேள்வி, யாரா சொல்ல ட்ரை பண்ணு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா மொபிலிட்டி என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சதுன்னா மொபிலிட்டி என்ன ஆகும்? சொல்லுங்க பே. ஒன்னும் ஆகாது சார், கான்ஸ்டன்டா இருக்கும். அவ்வளவுதான், ஒண்ணுமே ஆகாது சார், கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? மொபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமானா மொபிலிட்டி அதிகமாகும், குறைஞ்சுன்னா இது அதிகமாகும்னு தப்பா புரிஞ்சுப்போம். ஏன்னா மொபிலிட்டியே கான்ஸ்டன்ட், விடியும் ஈயும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். விடியும் ஈயும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கத்துக்கிட்டீங்களா? வேணும் அனிஷ், இந்த வாரம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் நல்லா போயிடுச்சு இல்ல? கெமிஸ்ட்ரி கிளாஸ் 2 கிளாஸ் கரெக்டா போச்சானே? இல்ல சார், ஒரு கிளாஸ் வந்து அவரு எடுக்கல சார், இன்னொரு கிளாஸ் வந்து பாதி கிளாஸ் தான் எடுத்தார். இந்த வாரமா? ஆமா சார். அதையே அன்னைக்கே என்கிட்ட சொல்லல. சரி பா, லாஸ்டா பேசுறேன், சார் தான் இப்போ கால் பண்ணாங்க. ஓகே சார். நான் எதுவுமே சொல்ல மாட்டீங்களாடா? ரைட், சரி பா, கிளாஸ் கவனி. இந்த வாரம் உங்களோட ஃப்ரீ டைம் சொல்லுங்க, அதுல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வாங்கி கொடுத்துறேன். நாளைக்கு எனக்கு லீவ் தான் சார். ரைட், போகும்போது அனீஸ் வேணும், வெயிட் பண்ணுங்க, பேசிட்டு அப்புறம் போலாம். ஓகே சார். கேட்டுருவோம். ஓகே ரைட் பை. கவனி. மொபிலிட்டி mu equal to vd by e. மொபிலிட்டி mu equal to vd by e. ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் முடிச்சோமா? ரைட், ஐ முடிச்சாச்சு. அடுத்து 4வது ஃபார்முலாக்கு போறோம். 4வது ஃபார்முலா கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி denotes J. current density denote J. யாரா சொல்லுங்க பா, current density ஸ்கேலாரா வெக்டாரா? சும்மா சொல்லு, current density ஸ்கேலார். ஏண்டா கரண்ட் ஸ்கேலார் இத்தனை நாளா படிச்சு முடிச்சுட்டு 12th முடிக்க போறீங்க. கரண்ட் ஸ்கேலார் உடனே கரண்ட் டென்சிட்டி ஸ்கேலாரா? வெக்டார் சார். வெக்டார். என்ன காரணம் தெரியுமா? எல்லாரும் கத்துக்கோங்க, கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி படிச்சேன்னு தெரியல, ஆனா டீடைல்டா இதே மாதிரி எல்லா லெசனையுமே சொல்லி கொடுத்துறேன், நுணுக்கமா கவனி. 2வது டைம் கவனிக்கிறேன். கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி. என்ன சார் சொல்றீங்க? ஏன் வெக்டாரு? இது ஒரு கண்டக்டர். கண்டக்டர்ல எலக்ட்ரான் இந்த பக்கம் ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா ஃப்ளோ ஆகும். ஆனா நம்ம கரண்ட் டென்சிட்டி இந்த 2 ஃப்ளோவுக்கு கரெக்டா பர்பெண்டிகுலரா இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கும் கரண்ட் ஃப்ளோவுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எந்த பக்கம் போனாலும் கவலை இல்லை, ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எந்த பக்கம் போனாலும் கவலை இல்லை, அவங்களுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தாதான் கரண்ட் டென்சிட்டி. So current density is taken as perpendicular to the flow of electron or current. இனி யாராவது கரண்ட் டென்சிட்டி போய் ஸ்கேலார்னு சொன்னா தப்பு. கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி. சார் நல்லா சொல்லி கொடுங்க. கரண்ட் டென்சிட்டி J, amount of charge flows per unit time through an unit area. J, amount of charge flows per unit time through an unit area. Current density J equal to Q by T by A ன்னு கத்துக்கணும். Q by T by A. ஆல்ரெடி Q by T எங்களுக்கு தெரியுமே சார், I by A வா? ஆமா. அப்ப யூனிட் ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆம்பியர் மீட்டர் பார் -2 படிங்க. ஆம்பியர் மீட்டர் பார் -2. அப்ப ஏரியா பெருசா இருந்தா கரண்ட் டென்சிட்டி சின்னதா இருக்கும். பா ஒண்ணும் இல்ல, டிராபிக் தான். பெரிய ஏரியாவா இருந்தா ஏரியா ரொம்ப பெருசா இருக்கு, அப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? கரண்ட் டென்சிட்டி, மக்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, உனக்கு டிராபிக் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏரியா சின்னதா இருந்தது, ஒரு சின்ன சந்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். அப்ப கரண்ட் டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. இதே எப்ப பார்த்தாலும் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டின் தான். இது ஒரு கண்டக்டர் நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்ல இருக்கு,
இந்த ஏரியா A1, இந்த ஏரியா A2. அப்போ ஆப்ஷன் 1 J1 greater than J2, ஆப்ஷன் 2 J1 equal to J2, ஆப்ஷன் 3 J1 less than J2, ஆப்ஷன் 4 J1 equal to 0. இதுல எது கரெக்டா இருக்கலாம்? இது கரெக்டா இருக்கலாம். வாயை தர. புரியல. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 சார் ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1. ஸோ என்ன காரணம்னா A1 less than A2. பா இது நீட்லயும் கேட்குறாங்க, போர்ட்லயும் கேட்குறாங்க. இந்த கிராஸ் செக்ஷன் வச்சு ஒரு டயக்ராம் கொடுத்து கேட்டுருவாங்க. நீ நினைக்கிற மாதிரி 45 கொஸ்டினும் டஃபா இருக்காது பாரு. 30 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல மாட்டிக்கும், இதுல ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கும். நம்ம ஃபோக்கஸே முதல்ல அந்த 30 கொஸ்டின் தூக்குறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் டஃபா இருக்கிறது, ஃபைனலா ரொம்ப டஃபா இருக்கிறது. பட் எல்லாத்தையும் சால்வ் பண்ண தான் போறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ல சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ரைட். ஸோ A1 less than A2, Jவும் Aவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால J1 greater than J2. முதல்ல எல்லாரும் இந்த கொஸ்டினை படிச்சு முடிங்க. current density J equal to I by A. Charge flows per unit time through an unit area. Charge flows per unit time through an unit area. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இங்க வாங்க பை. Jக்கு பதிலா I by A ன்னு கத்து கொடுத்தீங்க சார். ஐக்கு பதிலா இப்பதான் படிச்சோம் NAVDE. ஆமா, பை ஒரு A. பை ஒரு A. ஏவும் ஏவும் போயிடுச்சு, ஏவும் ஏவும் போயிடுச்சு. அதனால ஜேக்கு பதிலா NVDE, NVDE, NVDE. VDக்கு பதிலா E tau by M into ஒரு E. இப்போ ஜேக்கு பதிலா N, VDக்கு பதிலா E tau by M, இங்க ஒரு E, இங்க ஒரு E. சால்வ் பண்ண வரும் பாருங்க. N E square tau by M into ஒரு E. N E square tau by M into E. பா கத்துக்க முடியுதா உங்களால? VDக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன், J equal to N E tau by M into E, இங்க ஒரு E. அப்ப இனிமேல் கரண்ட் டென்சிட்டியோட எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னா N E square by tau into E, N E square tau by M into E வரணும். இந்த எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஒரு சிக்மா வரணும். இந்த சிக்மா வேற யாரும் இல்லை, உனக்கு தெரிஞ்சவன் தான். சிக்மா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த J equal to சிக்மா E. யாரா சொல்லுங்க, இது என்ன ஓம்ஸ்லா? மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லாவா, மேக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லாவா? மைக்ரோஸ்கோபிக். அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா, மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா. அப்ப மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லாவோட டெரிவேஷன் கேட்டாலும் நீங்க கரண்ட் டென்சிட்டில இருந்து தான் வரணும். போர்ட் பசங்க நல்லா கவனிங்க. மைக்ராஸ்கோபிக் டிரைவ் மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு கேட்டாங்கன்னா மறுபடியும் இங்க இருந்து வரணும், கரண்ட் டென்சிட்டில இருந்து வரணும். J equal to Q by T by A, I by A. ஐக்கு பதிலா NAVDE, A கேன்சல் ஆகுது. VDக்கு பதிலா E tau by M into E. ஒண்ணுமே இல்லை, படிக்கவும் வேணாம், மனப்பாடம் பண்ணவும் வேணாம். ஒரு 4 டைம் கிறுக்கி பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால அங்கிருந்து J equal to சிக்மா E, மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா, J is proportional to E ன்னு கத்துக்கணும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமானா கரண்ட் டென்சிட்டி அதிகமாகுமா? ஆமா. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு யாருக்கெல்லாம் சார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லவா? கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் டென்சிட்டி. இப்போ நம்ம என்ன பண்றோம், தனித்தனியா படிக்கிறோம். பட் நீங்க ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் ஒரு லைனுக்குள்ளார கொண்டு வரணும். J is directly proportional to E, current density, J equal to sigma E. ரைட். சரி, இந்த எக்ஸ்பிரஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டிவிட்டியில நம்மளால எழுத முடியுமா? சிக்மாவுக்கு 1/ρன்னு எழுதணும். இவங்க 2 பேரும் நேர் எதிரிகள்னு வச்சுக்கோங்களேன். சிக்மா நல்லா கண்டக்ட் பண்ணுவான், ரோ சுத்தமா கண்டக்ட் பண்ண மாட்டான். இது கண்டக்டிவிட்டி, இது ரெசிஸ்டிவிட்டி. இவங்க 2 பேரும் எதிரிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டிவிட்டி அதிகமானா கண்டக்டிவிட்டி குறையும், ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சா கண்டக்டிவிட்டி அதிகமாகும். அப்ப J equal to E by ρன்னு ஒரு புது ஃபார்மை இப்ப கத்துக்கிறீங்க. புது ஃபார்ம் இல்ல, கொஞ்சம் மாத்தி சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ ஜேக்கு பதிலாக சிக்மா ஈன்னு பார்த்தே நீ பழக்கப்பட்ட. அப்ப ஜேக்கு பதிலாக E by ρன்னு பார்த்தும் பழக்கப்பட்டுக்கோ. E by ρ, E by ρ கத்துக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்கிட்டது கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி
மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா J ஈக்குவல் டு சிக்மா இ. சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த 4 ஃபார்முலா ஒரு டைம் சொல்லிடுங்களேன். எதுக்கு திரும்ப திரும்ப ஒரு 10-15 நிமிஷத்துக்கும் ஃபார்முலா கொடுத்துக்கிட்டே வரன்றது உனக்கு புரியும். 4 டைம் பார்க்குற, 4 டைம் கேட்குற, அது பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆயிரும். இங்கே பாருங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி E tau by m into re, drift velocity mu e, mu vd by e, current na vd e, j n vd e, j sigma e, j e by rho, j q by t by a, j I by a, j n e square tau by m into e. தெரியுதா? கண்ணை முன்னா அப்படியே எல்லாம் வந்து கொட்டணும். அவ்வளோ விஷயமும் ஞாபகம் வரணும். அதுக்கு இதை நீங்க விரும்பணும், ரசிக்கணும். அதுதான் செய்யவே மாட்டேன். அதனால உனக்கு பிரிக்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்கு. பட் அதை உடச்சி எரிஞ்சிட்டு வெளில வாங்க பை. இன்னும் ஒரு 90 நாள் இருக்கு. என்ன வேணா பண்ணலாம். NE ஸ்கொயர் டவு பை எம் இன்டூ இ. கற்றுக்கிட்டீங்களா? கரண்ட் டென்சிட்டி முடிஞ்சுது. அடுத்து அங்கேருந்து ஓம்ஸ் லாக்கு போயிடலாமா? ஸோ மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லாம் போயிட்டோம். அங்கேருந்து போகிறது தான் ஓம்ஸ்லா. தங்கங்களா, இந்த கிளாஸ் இந்த டாபிக் முடிகிற வரைக்கும் அவ்வளோ நல்லா கவனிக்கணும். ஒரு கொஷின் கூட இதில் மிஸ் ஆகக்கூடாது. ஓம்ஸ்லா ஓம்ஸ்லானாலே இது மேக்ராஸ்கோபிக் தான். V ஈக்குவல் டு ஐஆர்னு 10ஆம் வகுப்புலேருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி சார் வந்துச்சு? சூப்பராக சொல்லட்டா? நீ பாருங்க, ஐக்கு பதிலாக NAVDE. கிளாஸ் ஃபாஸ்டாக இருந்தால் என்கிட்ட சொல்லிடு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா டக்குன்னு சார்னு கூப்பிட்டுரு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி E tau by m into ஒரு E. இவனை தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருங்க. ஸோ I ஈக்குவல் டு NA VD E tau by m into E. ஆல்ரெடி ஒரு E தெரியுதா? இந்த VDக்கு பதிலாக இந்த ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஆமாம் சரி. அதுக்கப்புறமா I வேணும்னா NAE ஸ்கொயர் டவு பை m இன்ட்டு ஒரு E. உங்களுக்கு தெரியும் தானே, டிவிக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ்னு பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல நம்ம படிச்சிருந்தோம். இதை ஜென்ரல் ஃபார்மா இந்த லெசனுக்கு எழுதணும்னா V ஈக்குவல் டு இ டாட் எல். அப்போ ஈக்கு பதிலாக V பை எல்னு எழுதுனா சரியா இருக்குமா? சரியா இருக்கும். விருப்பம், நீ ஸ்மால் எல் போட்டாலும் ஓகே தான், கேபிட்டல் எல் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். I ஈக்குவல் டு NAE ஸ்கொயர் டவு பை எம். ஈக்கு பதிலாக V பை எல். ஈக்கு பதிலாக V பை எல். இவன் எல்லாரையும் காலி பண்ணிடுவோமா? வேற யாரும் இல்லை, இவன் தான் 1/6. சரி, அப்போ 1/6 வேணும்னா NAE ஸ்கொயர் டவு பை எம்எல். ஒரு போர்டில், என்சிஆர்டி போர்டில் வேல்யூ ஆஃப் ஆர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்ன்னு கேட்டிருப்பாங்க. எம்எல் பை NAE ஸ்கொயர் டவு. உன்னை குழப்பறதுக்கு எம் ஸ்கொயரு, எல் கியூபு, n பவர் 1 ஏதாவது மாற்றி மாற்றி பண்ணியிருப்பாங்க. ஆர் கேட்டாலும் சரி, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆர் கேட்டாலும் சரி. மேலே இருக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆர், கீழே இருக்கிறது ஆர். ஃபைனலா நீ தேடி வந்தது R ஈக்குவல் டு I ஈக்குவல் டு 1/R இன்டூ V. 10th படிக்கும் பொழுது ஓம்ஸ்லா V ஈக்குவல் டு IRன்னு படிச்சிருப்போம். அவ்வளவுதான். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், potential difference across the conductor is directly proportional to current flows through it ன்னு ரொம்ப அழகா எழுதிருப்பீங்க. ஆனா அது எப்படி வந்ததுன்னு இன்னைக்கு நீங்க கத்துக்கணும். I ஈக்குவல் டு NAVD. மறுபடியும் ஒரு முறை பாருங்க. VDக்கு பதிலா E tau by m into E. அதனால NAE ஸ்கொயர் tau by m into ஒரு E. ஈக்கு பதிலா V by L. V ஒரு வேரியபிள், I வேரியபிள். மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட்ன்றதுனால ரொம்ப சிம்பிளா அதை 1/Rன்னு மாத்திக்கிறேன். அங்கிருந்து V வேணும்னா IRன்னு புரிஞ்சுக்கணும். ஓம்ஸ்லா V ஈக்குவல் டு IR, V ஈக்குவல் டு IR. R கான்ஸ்டன்ட், அப்ப V is directly proportional to I. என்ன தெரியுமா? நிறைய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தா நிறைய கரண்ட் வரும். கரெக்ட் தானேப்பா? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்க சோர்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வச்சுக்கிட்டு எலக்ட்ரானை ஓட விட்டு கரண்ட் சம்பாரிச்சுன்னு இருக்கும். ஸோ V is directly proportional to IA. R வேணும்னா V by I, I வேணும்னா V by R, V வேணும்னா IR. உனக்கு மதர் ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி, முடிஞ்சா யாராவது பதில் சொல்லு. வோல்டேஜ் increases
2 times. Find the value of resistance. Resistance எத்தனை டைம் அதிகமாகும் நினைக்கிறேன்? நீ பேசினாதான் எனக்கு தெரியும். increase or decrease also. இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. ஏன் நீ So resistance constant. அவ்வளவுதான், அழகா சொன்னேன். வியும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பா எல்லாரும் கத்துக்கோங்க. நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், சார் ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. வோல்டேஜ் 2 டைம் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் 2 டைம் அதிகமாகும். அப்ப ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஆர் ஒரு கான்ஸ்டன்ட், ஆர் கான்ஸ்டன்ட். அப்ப என்னதான் வி அதிகமானாலும் என்னதான் ஐ அதிகமானாலும் ஆர் மாறாது. அப்ப நல்லா கத்துக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கரண்ட். என்ன செய்யுது, இண்டிபெண்டன்ட் எழுதாம வி பவர் 0 ஐ பவர் 0ன்னு போட்டிருக்கீங்களே. பவர்ல 0 போட்டா இண்டிபெண்டன்ட் அர்த்தம், பவர்ல 0 போட்டா இண்டிபெண்டன்ட். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஜியோமெட்ரி அண்ட் நேச்சர். அடுத்த டாபிக்ல படிக்க போறோம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஜியோமெட்ரி ஆஃப் அ கண்டக்டர். அதோட ஷேப்பு சைஸ் எல்லாம் பொறுத்து இருக்கும், அதோட மெட்டீரியலை பொறுத்து இருக்கும், காப்பரா அயனா அலுமினியமா அதை பொறுத்து இருக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். நேச்சர் ஆஃப், என் கூட படிங்க பாரு, 2 1 மார்க் பாரு. நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரி அப்படின்னா ஷேப் அண்ட் சைஸ். அப்ப ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லணும், எதெல்லாம் இண்டிபெண்டா இருக்குன்னு சொல்லணும். இது ஓம்ஸ்லா. சரி, ஓம்ஸ்லா போட்டா கிராஃப் கண்டிப்பா போடணும். கேர்ஃபுல்லா கவனி. விக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்றேன். ஹரிஹரன், நீ சேர்ந்த புதுசுல என்கிட்ட கேட்ட டவுட் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸ்லோப்ல ஒன்னு கேட்டிருந்திருப்ப, ஞாபகம் இல்ல? சரி இல்ல. ரைட் பை. ஸோ தீட்டா, இப்போ ஸ்லோப் கண்டுபிடிங்க. டான் தீட்டா டெல் ஐ பை டெல் வி. அப்ப ஸ்லோப்னாலே டான் தீட்டா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. யாரா சொல்லுங்க, ஐ பை வின்றது ஆரா 1 பை ஆரா? வி ஈக்குவல் டு ஐயா? புரியல. 1 by r. 1 by r. 1 by r. அப்ப கொஷினை கேர்ஃபுல்லா படிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். பா கவனி, இங்க எல்லாருமே தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன எழுதுறேன்றது கவனிங்க. ஸ்லோப் ஆஃப் வி ஐ கிராஃப் எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸை ஃபர்ஸ்ட் எழுதணும், ஒய் ஆக்சிஸை செகண்ட் எழுதணும். நான் விஐ கிராஃபோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா எனக்கு கிடைக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், which mean 1 by r. reciprocal of resistance. கத்துக்கிட்டீங்களா? இப்போ நீங்க இந்த கொஷின் வந்தாலே ஸ்லோப்பை கவனிக்கணும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை கவனிக்கணும். விஐ கிராஃபா இருந்தா 1 by r, விஐ கிராஃபா இருந்தா 1 by r. அதுவே ஐவி கிராஃபா இருந்தா ஸ்லோப் சார். ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்க? தே ஒபே ஓம்ஸ் லா. கண்டக்டர், வெயிட் பண்ணு, நிறைய இன்ஃபர்மேஷன் இங்க இப்ப வெளில வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமா. அதனால ஓம்ஸ் லாவை நல்லா கத்துக்கிற வரைக்கும் விடக்கூடாது. சொல்றதெல்லாம் கதை மாதிரி கேட்டுக்கும். தீட்டா இங்க இருக்கு. அப்ப இங்க ஒரு ஸ்லோப் வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது டெல் வி, அட்ஜசன்ட் டெல் ஐ, டெல் வி பை டெல் ஐ. டெல் வி பை டெல் ஐ ஆர் தானே சார். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல கரண்ட்டும் ஒய் ஆக்சிஸ்ல வோல்டேஜும் இருக்கு. அதனால ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப் என்ன கொடுக்குது? gives resistance. படிங்க முதல்ல, ரெண்டுத்தையும் ஒழுங்கா தெளிவா படி. இந்த மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, அங்க போய் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். எக்ஸ் யாரு ஒய் யாருன்னு பார்த்துக்கிட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சு நீயா எழுது. விஐஆர் தான் 1 by r, ஐவிஆர் தான் ஆறு. கத்துக்கிட்டீங்களா? அப்ப இந்த கிராஃப் கொஷின், இந்த கிராஃப் மட்டும் இல்ல, பிசிக்ஸ்ல கிராஃப் கொஷின் வந்துட்டாலே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்க்கறதா முதல்ல உன்னோட வேலையா இருக்கணும், பழக்கமா இருக்கணும். ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? 1 மார்க்ல கேட்பாங்க, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா விக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்றேன். கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன். விக்கும் ஐக்கும் டிரா பண்றேன். அப்ப கண்டிப்பா தே ஒபே ஓம்ஸ் லா. இதுக்கு பேரு ஓமிக்.
யாரு சார் அவன் ஓமிக்கு? ஓமிக்னா கண்டக்டர். கண்டக்டர் தான் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். ஓமிக் கண்டக்டர் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். சரி, ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுது, அதனால அது கண்டக்டர் ஓமிக்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை ஓம்ஸ் லா ஒபே பண்ணாத ஆட்கள் இருப்பாங்கல்ல, எங்களை மாதிரி சொல் பேச்சு கேட்காம, இந்த மாதிரி வருது. தே ஒபே ஓம்ஸ், தே டு நாட் ஒபே ஓம்ஸ் லா. தே டு நாட் ஒபே ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவை அது ஒபே பண்ணல, அதனால இவங்களுக்கு பேர் என்ன சார்? நான் ஓமிக்கு. யாராவது சொல்ல முடியுமா நான் ஓமிக்கோட 2 எக்ஸாம்பிள்? கண்டக்டர், ஓமிக். இன்சுலேட்டர் சார். இன்சுலேட்டர் மட்டும்தானா? செமிகண்டக்டர். அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டீங்க. செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் நான் ஓமிக். 2023 நீட் பேப்பர் எடுத்து பாரு, அந்த வருஷம் 4 கொஷின். 2022 4 கொஷின். நீட் பிசிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் யோசிச்சு பாரு. ஒரே லெசன் 16. போன வருஷம் 3 கொஷின், முந்தின வருஷம் 3 கொஷின். ரைட்டா? ஸோ தெளிவாக கற்றுக்கணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ட், போர்டு ஆஸ் வெல் அஸ் நீட் அண்ட் ஜெய். ஸோ ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணால் ஓமிக், ஒபே பண்ணலன்னா நான் ஓமிக். கற்றுக்கிட்டீங்களா? அதே மாதிரி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இப்போ சொல்ல தேவையில்ல, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமாக ரெசிஸ்டிவிட்டி பேச போகிறோம். இது புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏமாத்திரும். கொஞ்சம் கவனமாக ரெசிஸ்டிவிட்டி லாஸ்ட் டாபிக். இதை தெளிவாக உனக்கு புரிய வச்சிட்டாலே இன்னைக்கு சூப்பராக 25% நம்ம எடுத்துட்டோம். 4 கிளாஸ் போதும், கடகடகன்னு முடிச்சு கொடுத்துறேன். ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் ரோ. Let us consider a conductor. Length of a conductor L, area of the conductor A. வெறுப்போம் small l capital. Resistance is directly proportional to length. ஆமா சார், லென்த் நிறைய போக போக ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஹீட் ஆகும், அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமானா கரண்ட் கம்மியாகும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. பா ரெசிஸ்டன்ஸ்னாலே டிராஃபிக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஃபிக் ஏரியா கம்மியாக இருந்தால் டிராஃபிக் அதிகமாக தானே இருக்கும். ஒரு சின்ன சந்து, கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற ரோடு, டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். டிராஃபிக் அதிகமாக இருந்தால் உன்னோட மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும், அதாவது உன் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே டிராஃபிக், ஸ்பீட் பிரேக்கர் நிறைய இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ R is proportional to L by A. ஆமாம் சார், ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட்டை போட்டு விடுங்க, L by A. அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த டாபிக்கோட ஹீரோ ரோ. ரோவோட பேரு தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். சின்ன பசங்க நீங்களை ஏமாத்துறீங்களா? இங்கே ஏதோ ரெசிஸ்டிவிட்டின்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்றீங்க. ரெண்டும் ஒன்று தான். ரெசிஸ்டிவிட்டினாலும் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். ரோவை தேடி போயிட்டு இருக்கோம், அதனால RA by L. யூனிட் என்னப்பா? ஓம் மீட்டர் ஸ்கொயர் பை ஒரு மீட்டர். மீட்டரும் மீட்டரும் போய் சேர்ந்துருச்சு. அப்ப யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். கண்டக்டிவிட்டி தான் 1/ρன்னு சொன்னீங்களே, அப்ப கண்டக்டிவிட்டியோட யூனிட் ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸா? ஆமா. ஓம் இன்வர்ஸை நம்ம மோன்னு கூப்பிடலாமா? பா ஓம் இன்வர்ஸ் ஒன்றும் இல்லை பா, ஒரு ஓம் எழுதிட்டு ஒரு இன்வர்ஸ் போட்டீங்கன்னா தலைகீழ எழுதணும். மோ, மோ மீட்டர் இன்வர்ஸ், மோ மீட்டர் இன்வர்ஸ். இப்போ யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி மோ மீட்டர் இன்வர்ஸ், யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். இவ்வளோ வரைக்கும் நீங்கள் வரணும். ரைட்டா? ஸோ ஃபைனலாக ஒரே டைம் ஃபார்முலா எழுதுனேன். ரோ ஈக்குவல் டு RA by L. முதல்ல இதை நிதானமாக கவனி. இங்கே தான் சில சிக்க வைக்கும் கேள்விகள் நம்மள்கிட்ட இருக்கு. லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி என்னப்பா ஆகும்? யாரா சொல்லுங்க. தப்பா சொன்னா பரவாயில்ல, பேசி என்கிட்ட. எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. ஏன்? ரெசிஸ்டிவிட்டியும் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே சார். கான்ஸ்டன்ட் ரோ ஒரு மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட். நல்லா சொன்னேன். லென்த் அதிகமானா ஏரியா குறைஞ்சிரும். பாருங்க பாருங்களேன், ஒரு வயரை ஸ்ட்ரெச் பண்றீங்க, அப்ப லென்த் அதிகமானா தான் ஆட்டோமேட்டிக்காவே ஏரியா குறைஞ்சிரும் தானே. அப்ப எவ்வளவு லென்த் அதிகமாகுதோ அவ்வளவு ஏரியா குறைஞ்சிரும். அப்ப அதெல்லாம் கான்ஸ்டன்டா போயிடும், அடிச்சிடும், ஃபுல்லா வேல்யூ காலி ஆயிடும். அப்ப ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த், ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா. அப்ப ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி. கத்துக்கிறீங்களா? இண்டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப், இண்டிபெண்டன்ட் ஆஃப்
ஜாமெட்ரி. உன்னை வேணே ஏமாத்துவாங்க. இரு, அந்த ஏமாத்துற கொஸ்டின் சொல்றேன், காதுல வாங்க. லென்த் இஸ் இன்க்ரீசஸ் 2 times. ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? சொல்லுப்ப, ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? எதுவும் ஆகுது சார், கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படியா? சார் ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆகும். ஏய், ரெசிஸ்டிவிட்டி மாறாது, இதை ஒத்துக்கிறீங்களா? Yes, லென்த் sir. என்னதான் Sir. சேஞ்ச் ஆனாலும், என்னதான் நீ பண்ணாலும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஆனா ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் தானே, கரெக்டா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இப்ப நான் எவ்வளவு ஆகும்னு நான் கேட்கல, சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? அப்ப லென்த் இன்க்ரீஸ் ஆனாலோ, ஏரியா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனாலோ ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். காதுல வாங்கு, ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ரெசிஸ்டிவிட்டி மாறாது, ரெசிஸ்டன்ஸ் மாறும். அப்ப ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி. இன்னொரு முக்கியமான கேள்வி, லென்த் இஸ் இன்க்ரீசஸ் n times, ஏரியா டிக்ரீசஸ் n times. Find the new resistivity constant. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வயரையே மாத்துறேன், அலுமினியத்தை தூக்கிட்டு காப்பர் போடுறேன், அதாவது நேச்சரையே மாத்துறேன். இப்ப ரெசிஸ்டிவிட்டி மாறுமா? எஸ் சார். சார் அவ்வளவுதான். ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, ரெசிஸ்டிவிட்டி சேம் ஃபார் சேம் மெட்டீரியல். இந்த லைன் உங்களுக்கு பெருசா கை கொடுக்கும். ரெசிஸ்டிவிட்டி இஸ் சேம் ஃபார் சேம் மெட்டீரியல். ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே மெட்டீரியலா இருந்தா அதை நீ அடிச்சு எவ்வளவு வேணாலும் குடும்பப்படுத்தலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அதை கசக்கி எறியலாம், அதை அறுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கும். மெட்டீரியல் அதே மெட்டீரியலா இருந்தா ரெசிஸ்டிவிட்டி மாறாது. இப்ப மெட்டீரியலை தூக்கி போட்டு வேற மெட்டீரியல் உள்ள கொண்டு வந்தா ரெசிஸ்டிவிட்டி மாறிடும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி அண்ட் டிபெண்ட்ஸ் நேச்சர். இதுல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க வேணும்னே. லென்த் இஸ் இன்க்ரீசஸ் 2 times, ஏரியா இஸ் இன்க்ரீசஸ் 2 times, ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டிவிட்டி. நம்மளால என்ன பண்ணுவீங்க, ρ = RA/L, இது 2 times, இது 2 times, இல்ல ரேடியஸ் 2 times, ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, நீங்க சால்வ் பண்ணீங்க, அந்த ஆப்ஷன் 1 வந்து நிற்கும். அங்கதான் கவனமா இருக்கணும். ரெசிஸ்டிவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாமெட்ரி, டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். கத்துக்கிட்டீங்களா? ரைட். சரி, மறுபடியும் ஒரு டைம் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் சொல்லிடுங்களேன், டக்குன்னு பார்த்துட்டே வா. முதலா நீங்க கத்துக்கிட்டது கரண்ட்டை பத்தி பேசணும், dq/dt. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பத்தி பேசணும், vd = e/m/e. மொபிலிட்டியை பத்தி பேசணும், μe. மியூ வேணும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அங்கிருந்து நம்ம போன இடம் கரண்ட் டென்சிட்டி J. J வேணும்னா சார்ஜ் ஃப்ளோஸ் பர் யூனிட் டைம் த்ரூ அன் யூனிட் ஏரியா. J வேணும்னா I/A. அதுக்கு முன்னாடி கரண்ட்டை பத்தி பேசணும், சொல்ல மறந்துட்டேன், NAVDE. கரண்ட் NAVDE. இங்க இருந்து ஐயும் VDயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், VDயும் Eயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால ஐயும் Eயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ கரண்ட்டை முடிச்சுட்டு ஜேக்குள்ள போகும்பொழுது J = σ/E கத்துக்கிட்டோம், மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா. சிக்மாவோட வேல்யூவை எப்பவுமே கையில வச்சிருக்கணும், Ne² τ/m. சிக்மாவுக்கு மட்டும் Ne² τ/m. ரைட்டா? ஸோ சிக்மா ஃபுல்லா முடிச்சுட்டு அங்கிருந்து சிக்மாவும் ரோவும் எதிரிங்கன்னு சொல்லியிருந்தோம். யூனிட் கத்து கொடுத்துருந்தோம், ஓம் மீட்டர், ஓம் இன்வெர்ஸ், மீட்டர் இன்வெர்ஸ். அங்கிருந்து போன இடம் ஓம்ஸ்லா, V = IR தான் ஓம்ஸ்லா. இங்க I = NAE² τ/mL × V. இதுதான் 1/R புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வேல்யூ தான் 1/R. R வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. ஓம்ஸ்லா கண்டக்டர் ஓம்ஸ்லாவை ஒபே பண்ணும், அதனால அவங்க எல்லாம் ஓமிக் குரூப்ல வந்துருவாங்க. இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் ஓம்ஸ்லாவோட பேச்சை கேட்காதனால அவங்க நான் ஓமிக் குரூப்ல வந்துருவாங்க. விக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்றேன். ஸ்லோப்பு
I/V 1/R. ஐக்கும் விக்கும் ட்ரா பண்றேன் ஸ்லோப்பு V/I R. தெரியுதா எப்படி யோசிக்கணும்ட்டு? அங்கிருந்து போனது ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி பேசுறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. R equal to rho L/A, rho equal to RA/L. ஓம் மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் சால்வ் பண்ணிங்கன்னா ஓம் மீட்டர். கண்டக்டிவிட்டி போடும்போது மாறிடும். கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், இண்டிபெண்ட் ஆஃப் ஜாமெட்ரி. ரைட்டா? ஸோ இதோட 25% ஆஃப் லெசன் முடிஞ்சுது. ரைட். ஸோ கண்டிப்பாக இந்த சண்டே கிளாஸ் ஷியோராக மிஸ் ஆகாது. காரணம் 11th வந்து 3 to 4 போட்டுக்கிறேன். 15 மினிட்ஸ் அவங்களுக்கு பிரேக் கொடுத்துருவோம். 4:15 to 5:15 6 எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போகும். ஏன்னா டைம் இல்லாதனால இப்போ முன்னாடிலாம் ஒரு கிளாஸ் மிஸ் ஆனால் அது பெருசாக கண்டுக்க மாட்டோம். சரி அப்புறம் சேர்த்து எடுத்துக்கலாம்னு விட்டுரும். பட் இப்போ சரியாக 3 மணி நேரம் தான் ஒரு யூனிட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று எடுக்க வேண்டியது நைட் 9 o'clock வேறு மேக்ஸ் கிளாஸ் கமிட்மெண்ட்டில் இருந்து நான் அப்போ கூட கேட்கலான்னு நினச்சேன். ஸோ 9 o'clock மேலே எடுக்கலாமா அப்படின்ட்டு. பட் எல்லாருமே வேறு கமிட்மெண்ட்டில் இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல. பட் வருத்தம் தான், நேற்று அவங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. காலையில் கொடுக்க வேண்டிய ஃபிசிக்ஸை மதியானம் கொடுத்துட்டாங்க. கெமிஸ்ட்ரியை மாற்றி வச்சதுனால நான் அங்கே நெய்வேலியில் கிளம்புறதுக்கு 6 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் சண்டே அன்னைக்கு 4:15 கிளாஸு மிஸ் பண்ணாத எல்லாருமே கற்றுக்கணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட அடுத்த 25% ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே அன்னைக்கு. ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் அண்ட் பேரல் சம் சொல்லித்தரேன். 5 மாடலுமே கற்றுக் கொடுத்துறேன். அதுக்கப்புறமா கிர்ச்சாஃப் லா உள்ளே போயிடலாம். கிர்ச்சாஃப் லா உள்ளே போயிட்டோம் அப்படின்னா செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ஃபைனல்